Hello students, welcome to GA Max. Introduction to Probability Theory, Chapter 12, Exercise 12.3, question number 7. The probability that a car being filled with petrol will also need an oil change is 0.30. Needs oil change, அதுக்கு வந்து probability 0.30. The probability that it needs a new oil filter, probability of that it needs a new oil filter, அது வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0.40. and the probability that both the oil and the filter needs changing, okay, is 0.15. அதாவது oil changeum new oil filter ரெண்டுமே oil filter change oil change ரெண்டுமே பண்றதுக்கு வந்து probability வந்து 0.15 னு கொடுத்திருக்காங்க. இப்போ first question, if the oil had to be changed, what is the probability that new oil filter is needed? Okay, இப்போ வந்து நம்ம ரெண்டு ஈவெண்ட்ஸையும் என்ன பண்ணிடலாம், ஏபின்னு எடுத்துக்கலாம். let A be the event that car needs oil change, oil change தேவைப்படுற ஈவெண்ட்டை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். let B be the event that the car needs a new oil filter. okay, Bங்கிற ஈவெண்ட் என்னது, the car needs a new oil filter. okay, இப்போ வந்து ரெண்டு ப்ராபபிலிட்டிஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் போத் இன்டர்செக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ P of A equal to 0.30, P of B equal to 0.40, இன்டர்செக்ஷன் B வந்து 0.15 எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். if the oil had to be changed, what is the probability that a new oil filter is needed? இப்போ இதை செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்னு டெஃபினிஷன் பார்த்தோம், அதை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்ன, டெஃபினிஷன் என்ன, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் பி, ஈவெண்ட் பிக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, அஸ்யூமிங் தட் ஈவெண்ட் ஏ ஹேஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட் is given by P of B bar A is equal to, இது ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியும், P of A intersection B by இங்கே கீழே என்ன இருக்கோ டினாமினேட்டரில் அது வந்து P of Aன்னு வந்துடும். ஓகே, இங்கே வந்து எதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் பி, இந்த பிக்கு தான் நம்ம வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். அஸ்யூமிங் தட் இந்த ஏங்கிற ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி ஹேப்பன்ட் ஈவெண்ட். ஓகே, ஸோ நீங்கள் எதுக்கு வந்து கண்டுபிடிக்க போகிறீங்களோ அது வந்து இந்த நியூமரேட்டரில் வரணும், ஆல்ரெடி ஹேப்பன்ட் ஈவெண்ட் வந்து இந்த டினாமினேட்டரில் வரணும். ஓகே, இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எது நியூமரேட்டரில் வரணும் எது டினாமினேட்டரில் வரணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, இஃப் த ஆயில் ஹேஸ் டு பி, ஃபர்ஸ்ட் ஒன், if the oil has to be changed, had to be changed, what is the probability that a new oil filter is needed? இப்போ வந்து எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம் ப்ராபபிலிட்டி, நியூ ஆயில் ஃபில்டர் இஸ் நீடட், இந்த இதை தான் நம்ம கண்டுபிடிக்க, இதுக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நியூ ஆயில் ஃபில்டர் இஸ் நீடட்ங்கிறத ஈவெண்ட் வந்து என்னது நமக்கு பி. ஓகே, ஸோ பி தான் நமக்கு வந்து நியூமரேட்டில் வரப்போகுது, அதுக்கு தான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்டு அஸ்யூமிங் தட் விச் ஈவெண்ட் ஹேஸ் ஆல்ரெடி ஹேப்பன்டு, ஆயில் ஹேட் டு பி சேஞ்ச்டு. ஓகே, அந்த ஈவெண்ட் ஏ தான் வந்து நமக்கு வந்து அதாவது விச் ஹஸ் ஆல்ரெடி ஹேப்பன்டுன்னு வந்திருக்கு இல்லையா, இது வந்து ஏ தான் ஆல்ரெடி ஹேப்பன்டு ஈவெண்ட் இந்த கேஸில். ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, P of conditional probability of this B and under the condition that A has already happened, P of B bar A தான் நம்ம போட போகிறோம், நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ நம்ம அதை போட போகிறோம், எழுத வேண்டியதெல்லாம் நம்ம முதல்ல நம்ம எழுதிக்கலாம், எழுதிட்டு அதை ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். So if the oil had to be changed, the probability that a new oil filter is needed is P of B bar A. ஏன் P of B bar A போடுறோன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு ஃபார்முலா வந்து P of A intersection B divided by P of A. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு வேல்யூஸ் இருக்குது, P of A intersection B வந்து நமக்கு 0.15 கொடுத்துருக்காங்க, P of A வந்து 0.30 கொடுத்துருக்காங்க. ஸோ 10ஆல் இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 15/13 வந்துடும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்கள், 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது டெசிமல் ரிமூவ் ஆகி 15/13 வந்துடும். தட் இஸ் 1/2ன்னு வரும், 1/2 is 0.5 டெசிமல்ஸில். ஓகே, அண்ட் திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அடுத்தது வந்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கலாம்.
இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் அ நியூ ஆயில் ஃபில்டர் இஸ் நீடட், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஆயில் ஹேஸ் டு பி சேஞ்ச்டு. ஓகே, ஆயில் ஹேஸ் டு பி சேஞ்ச்டுங்கிறது என்ன ஈவெண்ட்டு? அது வந்து ஈவெண்ட் ஏ. ஓகே, ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி இதுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி நியூமரேட்டரில் வரும்ல, போடுவோம்ல, பி ஆஃப் இந்த இடத்துல பி இருக்கிற இடத்துல இப்போ ஏ வரப்போகுது. அண்ட் அஸ்யூமிங் தட் த ஈவெண்ட் ஹேஸ் ஆல்ரெடி ஹேப்பன்டுன்னு வர்றது வந்து எந்த ஈவெண்ட்டு? நியூ ஆயில் ஃபில்டர் இஸ் நீடட். ஓகே, இதுதான் வந்து ஈவெண்ட் பி இந்த கேஸில், செகண்ட் சப்டிவிஷனில். ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறது என்னது? ஏக்கு தான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஆயில் ஹேஸ் டு பி சேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆயில் சேஞ்ச் வந்து என்னது? ஈவெண்ட் ஏ நமக்கு. ஸோ நமக்கு வரது வந்து நியூமரேட்டரில் ஏ தான் வரும். அண்ட் ஆல்ரெடி ஹேப்பன்ட் ஈவெண்ட் வந்து நியூ ஆயில் ஃபில்டர் இஸ் நீடட். ஸோ அது வந்து ஈவெண்ட் பி, நியூ ஆயில் ஃபில்டர் நீடடுங்கிறது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த செகண்ட் சப்டிவிஷனில் பி ஆஃப் ஏ பார் பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன தேவையோ அதை எழுதியிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பார் பி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை, இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை தான் இங்கே போட போகிறோம், பை பி ஆஃப் பி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் 0.15 divided by 0.40. Okay, so this is equal to 15/40. 15/40 cancel பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? 3/5 cancel பண்ணா 3/8 வரும். So divide பண்ணீங்கன்னா 0.375 வரும். This is the answer for the second subdivision. 8th question. One bag contains 5 white and 3 black balls. Another bag contains 4 white and 6 black balls. If one ball is drawn from each bag, ஒரு பேக்லேருந்தும் ஒரு பால் ட்ரா பண்ணுறோம், பேக் 1லேருந்தும் பேக் 2லேருந்தும். Find the probability that both are white, both are black and one white and one blackன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு 2 பேக்ஸ் இருக்குது. அதனால் அந்த 2 பேக்ஸையும் பேக் 1 பேக் 2 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அண்டு ஒயிட் பால்ஸும் பிளாக் பால்ஸும் இருக்குது. அதனால் let W1 W2 be the events of drawing white balls from bag 1, drawing white balls from bag 1 and bag 2 respectively. அதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம்? ஈவெண்ட்ஸை W1 W2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அதே மாதிரி பிளாக் பால்ஸுக்கு வந்து B1 B2ன்னு எடுத்துக்கிறோம். ஈவெண்ட்ஸ் ஆஃப் drawing black balls from bag 1 and bag 2 respectively என்னென்னு எடுத்துக்கிறோம்? B1 and B2ன்னு அந்த ஈவெண்ட்ஸை எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஒயிட் பால்ஸ் எத்தனை இருக்குது, பிளாக் பால்ஸ் எத்தனை இருக்குது பேக் 1 பேக் 2லன்றதை பார்ப்போம். அண்ட் பேக் 1ல் வந்து யூ ஹேவ் 5 ஒயிட் பால்ஸ் அண்ட் 3 பிளாக் பால்ஸும் கொடுத்துருக்காங்க. பேக் 2ல் வந்து 4 ஒயிட் பால்ஸு 6 பிளாக் பால்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஆஃப் W1 என்னன்னு பார்க்கலாம். W1ன்னா என்னது? ஃபர்ஸ்ட் பேக். ஓகே, ஃபர்ஸ்ட் பேக்கில் ஒயிட் பால்ஸ் கிடைக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? அது வந்து எத்தனை ஒயிட் பால்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் பேக்கில் 5 இருக்குது. டோட்டல் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. டோட்டல் இங்கே வந்து 8 இருக்குது. டோட்டல் இங்கே வந்து 10 இருக்குது. ஸோ நம்ம போட போகிறது வந்து 5 ஒயிட் பால்ஸ் அவுட் ஆஃப் this 8. So 5/8. ஓகே, டோட்டல் 8, 5 எடுக்கிறோம். அண்ட் P of W2 எப்படி வரும்? இப்போ நமக்கு P of W2 செகண்ட் பேக்ல இருந்து ஒயிட் பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இந்த 4 டிவைடட் பை திஸ் 10. ஓகே, டோட்டல் வந்து 10 இருக்குல்ல, அதனால. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4/10 அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து P of W1 B1 போட்டுக்கலாம். P of getting a black ball from the first bag. P of B1 getting a taking a black ball from the first bag. அது என்னது? black ball எத்தனை இருக்குது ஃபர்ஸ்ட் பேக்கில்? 3 இருக்குது. டோட்டல் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. அப்போ இது என்ன ஆயிரும்? நமக்கு 3/8ன்னு ஆயிரும். டோட்டல் 8, 3 black balls இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பேக்கில். இப்போ செகண்ட் பேக்குக்கு வருவோம். P of B2 getting a black ball from the second bag. செகண்ட் பேக்கில் டோட்டல் 10. ஸோ இங்கே வந்து 10 வந்துடும். black balls எத்தனை இருக்குது? நமக்கு 6 இருக்குது இல்லையா? அந்த 6. ஸோ அந்த 6 இங்கே போட்டுக்கோங்க.
இதெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம இப்போ ஆன்சர் பண்ணலாம் நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க போத் ஆர் ஒயிட்னு கேட்டிருக்காங்க போத் ஆர் ஒயிட் ஸோ both are white na probability that both are white P of both are white equal to ரெண்டுமே இப்போ வந்து நமக்கு என்னது ஒயிட் பால்ஸ் தான் ஓகே ரெண்டும் ஒயிட் பால்ஸ்னால் என்ன நம்ம ப்ராபிலிட்டி எப்படி போடுவோம் P of W1 and intersection இல்லையா both 1 and 1 ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஒயிட் பால்ஸாக இருக்கணும் அதனால தான் இங்கே இன்டர்செக்ஷன் போடுறோம் அண்டுங்கிறனால ஓகே போத் அப்படின்னா அண்ட் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு P of W1 intersection W2னா என்னது இதெல்லாம் இண்டிபெண்ட் இவெண்ட்ஸ் தான் ஸோ P of W1 into P of W2ன்னு போட்டுடலாம் ரெண்டுக்கும் வேல்யூஸ் இருக்குது போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஈக்குவல் டு 5/8 into P of W2 என்னது 4/10 okay so this is equal to 1 இதை கேன்சல் பண்ணிடுங்க 2 டைம்ஸ் வரும் அண்ட் இதுவும் வந்து 2 டைம்ஸ் வரும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 இதுதான் ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் செகண்ட் சப்டிவிஷன் என்ன அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் P of both are blackனா எப்படி வரும் P of B1 intersection B2ன்னு வரும் ஸோ அதையும் திருப்பி வந்து நம்ம ப்ராடக்டாக இண்டிபெண்ட் இவெண்ட்ஸ் தான் இது ஸோ இது வந்து நம்ம B1 intersection into P of B2 போட்டுக்கலாம் ஏன்னா drawing a black ball from the first bag will not affect drawing a black ball from the second bag அதனால இது வந்து இண்டிபெண்ட் இவெண்ட்ஸு ஸோ P of B1 என்ன நமக்கு 3/8 அடுத்தது வந்து 6/10 ஓகே into 6/10 ஸோ நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம் 3 டைம்ஸு 4 டைம்ஸு so this is equal to 9/40 okay இதுதான் செகண்ட் சப்டிவிஷன் both are blackக்கு ஆன்சர் தேர்ட் சப்டிவிஷன் probability of 1 white and 1 blackன்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம கொஷனில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா one ball is drawn from each bagன்னு பார்த்தோம் ரைட் என்ன கொடுத்துருக்காங்க if one ball is drawn from each bag okay ஸோ ஃபஸ்ட் பேக்கில் ஒன்று செகண்ட் பேக்கில் ஒன்று அப்படி தான் எடுக்கணும் அப்போது 1 white and 1 blackனா இப்போ ஃபஸ்ட்டு பேக்கில் வந்து நம்ம வந்து ஒயிட் பால் எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம் ஓகே ஃபஸ்ட் பேக்கில் ஒயிட் பால் எடுக்கிறதுக்கு ப்ராபிலிட்டி என்ன நமக்கு W1 P of W1 ஓகே அப்போ செகண்ட் பாலில் வந்து எதுவாக இருக்கணும் ஏன்னா 1 ஒயிட்டாக இருந்தால் ஒன்று வந்து பிளாக்காக இருக்கணும் அப்போ செகண்ட் பாலில் எடுக்கக்கூடியது வந்து எப்படி இருக்கும் நமக்கு பிளாக்காக இருக்கணும் இது ஒரு ஆப்ஷன் ஓகே அண்டு ஏன்னா 2 பால்ஸ் எடுக்கிறோம் இல்லையா இது ஒன்று அண்டு இது ஒன்று ஓகே அதனால் ஆண்டுன்றனால இன்டர்செக்ஷன் வருதுங்க ஆர் அடுத்த ஆப்ஷன் எப்படி இருக்கணும் ஆருங்கிறனால ப்ளஸ் போட்டுக்கிறோம் அடுத்த ஆப்ஷன் எப்படி இருக்கலாம் ஃபஸ்ட்டு பேக்கில் வந்து நமக்கு W2 ஓகே செகண்ட் பேக்கில் வந்து ஒயிட்டும் ஃபஸ்ட்டு பேக்கில் வந்து பிளாக்கும் இருக்கலாம் ஃபஸ்ட் பேக்கில் பிளாக்னா என்னது P1 ஓகே முதல்ல வந்து ஃபஸ்ட் பேக்கில் ஒயிட்டும் செகண்ட் பேக்கில் பிளாக்கும் பார்த்தோம் இப்போ வந்து ஃபஸ்ட் பேக்கில் வந்து பிளாக்கும் செகண்ட் பேக்கில் வந்து ஒயிட் இதுவும் ஒரு சான்ஸாக இருக்கலாம் இங்கேயும் வந்து ஆண்ட் வரும் நடுவில் ஏன் ப்ளஸ் போடுறோம் அப்படின்னா ஐதர் திஸ் சாய்ஸ் ஆர் திஸ் சாய்ஸ் அதனால தான் நடுவில் வந்து ப்ளஸ் போடுறோம் ஆர்ன்றதுனால இப்போ நம்ம தனித்தனியாக பிரிச்சுட்டு வேல்யூஸ் போட்டுற வேண்டியதான் அண்ட் P of W1 இதை எப்படி எழுதிடலாம் P of W1 into P of B2ன்னு எழுதிடலாம் ப்ளஸ் அடுத்ததையும் அதே மாதிரி எழுதிக்கலாம் ஸோ இதை பிரித்து எழுதிக்கலாம் ப்ளஸ் P of W2 into P of B1 ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்துக்கும் வேல்யூஸ் நமக்கு இருக்குது இதுக்கு இருக்குது 4 வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு இப்போ வந்து எல்சிஎம் ப்ராடக்ட் போட்டுட்டு எல்சிஎம் எடுத்துற வேண்டியதான் ஸோ 80 மேலே வந்து நமக்கு 30 இருக்குது ப்ளஸ் இங்கே வந்து 12/18 ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி கேன்சல் பண்ணாதீங்க கேன்சல் பண்ணிங்கன்னா அகெயின் எல்சிஎம் எடுக்கிறதுல டிஃபிகல்ட்டிஸ் வரும் ஸோ இந்த ப்ராப்ளம்ஸில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கோங்க காமன் டினாமினேட்டராக அந்த ஃபைனலாக நீங்கள் எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் 30 + 12 இல்லையா 42ன்னு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ 42ன்னு போட்டுட்டு இப்போ 2ஆல் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இட் வில் பி 21/40 ஓகே இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா போட்டு பார்த்துக்குங்க அண்ட் வி வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ